ஹாய்ங்க, நான் தான் உங்கள் மகிழா மாதன் பேசுகிறேன். இன்றைக்கி சுலபமாக கொழா புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ரெடிமேடு புட்டு மாவு வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா பெரட்டிக்கிறேங்க. தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் பெரட்டிக்கணும். இந்த பிராண்டு வந்து உங்களுக்கு எல்லா கடையிலையும் கிடைக்கிது. இப்போ ரெடிமேட் கொழா புட்டு மாவு பாருங்கள். இப்போ திரும்பவும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பெரட்டிக்கிறேங்க. இது வந்து நம்ம இப்படி பிடிச்சி பார்த்தா கொழக்கட்டை மாதிரி வரணுங்க. உதுத்தா மணல் மாதிரி பிரியணுங்க. இதுதான் கொழா புட்டுவோட மாவோட பக்குவங்க. இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் வருங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நான் 2 மணி நேரம் ஊற வச்சிடறேங்க. இப்போ நம்ம கொழா புட்டு செய்யணுன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ நான் உடச்சி விட்டு பார்க்குறேன். மணல்லாம் பிரிஞ்சு வருது, வரன்னு இருக்குது. இதை அப்படியே நம்ம குழாயில் போட்டுறக்கூடாது. இதை வந்து திருப்பி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அந்த பக்குவம் பார்க்கணும். இதே மாதிரி கொழக்கட்டை மாதிரி வந்து உதுத்து விட்டால் இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம இப்போ வந்து குழாயில் போட்டுக்கலாங்க. இப்போ நான் வந்து குழாயில் போட்டுக்கிறேங்க. 2 கை குழாயில் மாவு போட்டதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூனு தேங்காய் போட்டுக்கிறேங்க. நாங்கள் இடையில தேங்காய் போட்டுக்குவோங்க. சில பேர் ஃபுல்லாக மாவு போட்டுட்டு தாங்க போடுவாங்க. எங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும். எங்களுக்கு தேங்காய் கொஞ்சம் நிறைய இருக்கணும். இது வந்து நம்ம ஆவியில் வேக வச்சிடலாங்க. இப்போது குக்கர்லேயே வச்சுக்கலாங்க. மேல் விசில் எடுத்துகிட்டு வச்சிடலாங்க. இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் எடுக்காதுங்க. ஆவி வந்து ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், நமக்கு வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு குழாயி. நான் இடையில தேங்காய் போட்டனால எனக்கு உடஞ்சி வருதுங்க. தேங்காய் போடாமல் இருந்திருந்தால் அப்படி முழு கட்டியாக வருங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி